கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த சுகமளித்தல் ஆராதனை உபவாச ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு இரண்டாவது சனிக்கிழமையும் நடைபெறக்கூடிய இந்த சுகமளித்தல் ஆராதனையில் அந்த வியாதியஸ்தர்களை அழைத்து வாருங்கள். அவர்களுக்காக பிரத்யேகமான ஜெபம் ஏற்பட்டு கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவாராக. இது பரிசுத்தமான ஒரு உபவாச நாளாகவும் இருக்கிறபடியினால் அநேகர் உபவாசத்தில் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி இந்த விசேஷித்த ஒரு நாளாக கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்றைய தியானத்திற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரன் ஆகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சேகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆமேன். வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்படியாக ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து அவருடைய வார்த்தைக்குள்ளாக கடன் செல்ல போகிறோம். Praise Lord Jesus. இயேசு உனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நீ என்ன தந்தார்? உனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய்? என்ன தந்தாய்? நீ என்ன தந்தாய்? திட உனக்கு கண்கள் தந்தார், கனிவுடன் மனிதரை பார்த்தாயா? பார்த்தாயா? எதி பார்ப்பாயா? பார்த்திட
வாழ்வு தந்தார். வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன், என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். மன்னிக்க நல்ல மனதை தந்தார். முழு மனதுடன் நீ மன்னித்தாயா, மன்னிப்பாயா, நீ மன்னிப்பாயா. மிக்க நல்ல மனதை தந்தார், முழு மனதுடன் நான் மன்னித்தேனே, முழு மனதுடன் நான் மன்னித்தேனே, மன்னித்தேனே, இனி மன்னிப்பேனே. இயேசு எனக்கு வாழ்வு தந்தார். வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன், என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். உழைத்திட நல்ல கரங்கள் தந்தார். நேரிய நிலை நின்று உழைத்தாயா, உழைத்தாயா, நீ உழைப்பாயா. உழைத்திட நல்ல காரங்கள் தந்தார், நேரிய நிலை நின்று உழைத்தேனே, நேரிய நிலை நின்று உழைத்தேனே, உழைத்தேனே, இனி உழைப்பேனே. இயேசு உனக்கு வாழ்வு தந்தார். வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய், என்ன தந்தாய், நீ என்ன தந்தாய். இயேசு எனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன், என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். தலையிலே தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக. அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் மர்மரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான காலை வேளையிலும் பரிசுத்த பவசத்தோடு கூட உம்முடைய பாதத்தில் வந்து ஒரு சுகம் அளித்தல் ஆராதனையில் பங்கு பெறும்படி கர்த்தர் எங்களை அழைத்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அநேக ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்து, ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கேட்டு நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தராக இயேசுவின் நாமத்துக்கு மகிமையாக இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதித்தாரும். வசனங்களை வாசித்த உம்முடைய மகளை ஆசீர்வதித்தருவீராக. வசனங்கள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி உங்களிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் தாமே அடியன் மூலமாக நீர் பேசும்படியாகும். அதை கேட்க போகிற நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்ய நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கனமகிமை ஆவற்றமுக செலுத்துகிறோம். கர்த்தருக்கு நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் தசம்பாங்கள் எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்கிறேன். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக நம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளை விட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கனமகிமை ஆவற்றமுக செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். செய்திக்காக கடந்து செல்ல போகிறோம். இஸ்ரவேலும் சபையும். இஸ்ரவேலும் சபையும் என்ற தலைப்பிலே இந்த செய்தி நாம் கேட்க போகிறோம். ஆமென். இது இரண்டாவது பாகம். முதல் பாகத்தை ஏற்கனவே
நாம் பிரசங்கிக்க கேட்டோம். இஸ்ரவேலர்களுக்கும் சபையாகிய புறஜாதி மணவாட்டிக்கும் என்ன சம்பந்தம்? ஏனென்றால் கர்த்தர் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே வருகிறது என்று நாம் காண்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சரி, இப்ப கவனிங்க, நமக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன சம்பந்தம்? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3:6, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தொடர்ந்து, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, யாராக இருந்தாலும் சரி, யூதனாக இருக்கலாம், பிரஜாதியாக இருக்கலாம், கிரேக்கனாக இருக்கலாம், இந்த உலகத்தில் உள்ள எந்த நபராகவும் கூட இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய, தேவனை விசுவாசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவன் ஆபிரகாமை எவ்வண்ணமாக ஆசீர்வதிக்கிறாரோ அதே ஆசீர்வாதம் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. இன்றைக்கல்ல, நேன்றல்ல, சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் அது நமக்கு உரியதாக இருக்க வேண்டும் என்று தேவன் முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார். உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, நாம் புறஜாதிகளாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆபிரகாமிடத்திலே தேவன் அதை வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். எபேசியர் 1:3 அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறார். ஆகையால் ஆபிரகாமுக்குள்ளாக நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். நாம் யாரும் பிச்சைக்காரர்களாக இருக்க முடியாது, நாம் யாரும் தரித்திரர்களாக இருக்க முடியாது. தேவன் அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மூலமாகவே நமக்கு கொடுத்து விட்டார் என்று வேதம் சொல்லுது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்ம யாரும் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னு சொன்னீங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்கிறீங்கன்னு அர்த்தம். 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமுக்குள்ளாக எல்லா வம்சமும் ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்து விட்டார். ஆகையால் நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் தான் நமக்கும் ஆபிரகாமுக்கும் அல்லது இஸ்ரவேலர்களுக்கும் நமக்கும் என்ன இருக்கிறது? ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அதனால தான் நம்முடைய தீர்க்கதரிசி இஸ்ரவேலும் சபையும் என்று 5 பாகங்களை பிரசங்கித்திருக்கார்கள். அவர் 5 பாகங்கள் என்றால் நமக்கு 10 பாகம் போகும். ஏன்னா நாம் அதை விளக்கி கொடுக்கிறோம். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு நாம் 2வது பாகத்தை பார்க்கிறோம். சரி, மேலே போட்டோம். நாம் வாசித்தோம்.
8வது வசனத்தை வாசிப்போம். 8வது வசனம். அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பாருங்க, முதலாக அவன் எங்கே போகிறான் என்றால், அல்லேலூயா, அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு. பெத்தேல் என்ற வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் தேவனுடைய வீடாக இருக்கிறது. பெத்தேல் என்பது எதை குறிக்கிறது? பெத்தேல் என்பது தேவனுடைய ஒரு வீடு. பிற்காலத்தில் அது பெத்லெகேம் என்று சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து பெத்லெகேம் என்னும் ஊரில் தான் பிறந்தார். ஆகையால் பெத்தேல் என்பதற்கும் பெத்லெகேம் என்பதற்கும் என்ன இருக்கிறது? சம்பந்தம் இருக்கிறது. பெத்லெகேம் என்றால் தேவனுடைய அப்பத்தின் வீடு. வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே என்று இயேசு சொன்னது போலவே அந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து எங்கு பிறந்தார்? பெத்லெகேமிலே பிறந்தார். ஆகையால் பெத்தேல் என்பது தேவனுடைய வீடாக கருதப்படுகிறது. பெத்லெகேம் என்றால் தேவனுடைய அப்பத்தின் வீடு என்று பொருள்படும். சரி, இப்ப கவனிங்க, 8வது வசனத்துல தேவன் ஆபிரகாமையும் அவனுக்கு பிறகு அவனுடைய சந்ததியும் எவ்வாறு ரட்சிக்க போகிறார் என்று அவர் இங்கே அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இப்பொழுது அவர் நிபந்தனையற்ற உடன்படிக்கை செய்தார். அவன் ஆபிரகாமாக இருந்த காரணத்தினால் அவர் அதை செய்தது சரியாக இருக்கவில்லை. அவர் இப்பொழுது ஆபிரகாமே நீ இதை செய்தால் நீ அதை செய்தால் என்று கூறவில்லை. அவர் ஆபிரகாமே நான் ஏற்கனவே அதை செய்துவிட்டேன், நீ செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை, நான் அதை செய்துவிட்டேன், நானே அதை செய்துவிட்டேன் என்றார். பாருங்க, இந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. நீ செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே செய்துவிட்டேன். அவருடைய சிந்தையிலே ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே அவருடைய சிந்தையிலே அவர் சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். இயேசு யூதர்களோடு பேசும்போது சொன்னார், ஆமென், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று கூறினார். ஆமென். பாருங்க, அது மாத்திரமல்ல, நீ ஆபிரகாமை கண்டாயோ, உனக்கு என்ன 50 வயதாகவில்லையே என்று யூதர்கள் கேட்டார்கள். அதற்கு இயேசு சொன்னார், நான் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதுல ஆங்கிலத்திலே பிஃபோர் ஆபிரகாம் வாஸ் ஐ ஆம் என்று சொல்லி இருக்கிறது. ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாக, பிறப்பதற்கு முன்பாக, அல்லது நாம் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் இருக்கிறார். அவருக்குள் சகலமும் இருக்கிறது. அவருக்குள் தேவன் ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியும் ஆவிக்குரிய சந்ததியாக நம்மையும் தேவன் ஏற்கனவே அவருடைய சிந்தையிலே ஆசீர்வதித்து விட்டார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யாக்கோபு போராடினான், நான் முழுவதும் போறேன், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட என்றான். பாருங்க, அவனுக்கு தெரியல, அவன் அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்திருக்க கூடாது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். நீ ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானே. ஆபிரகாமுக்குள்ள எல்லா வம்சங்களும், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார் என்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபன் தான். ஆனா அந்த சத்தியத்தை புரியாம என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் நான் உம்மை போக. இன்னைக்கு சாபன சபைகளில் எல்லாம் நீர் என்னை ஆசீர்வதிக்கலைன்னா உம்மை விட மாட்டேன், ஆசீர்வதிக்கல விட மாட்டாங்க. ஆனா நாம என்ன செய்வோம்? தேவனை ஏற்கனவே நீர் எங்களை ஆசீர்வித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அவங்களுடைய ஜெபத்துக்கும் நம்முடைய ஜெபத்துக்குமே வித்தியாசம் உண்டு.
ஒரு ஸ்தாபன விசுவாசி ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. கவனிங்க, தேவன் நம்மை ஆசீர்வதியும் 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 என்று நாம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீர் என்னை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாக நாம் கிறிஸ்துக்குள் இருக்கும் பொழுது, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே, நாம் உண்டாகுவதற்கு முன்பாக தேவன் தம்முடைய சிந்தையிலே நம்மை ஆசீர்வதித்து விட்டார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி என்பதை மறந்து போகக்கூடாது. அதனால தான் சொல்றார் கர்த்தர், ஆபிரகாமே ஆமே நீ இதை செய்தால் அதை செய்தால் என்றல்ல, நான் ஏற்கனவே அதை செய்து விட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஏற்கனவே அதை செய்து விட்டேன். நீ செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. நீர் என்னை ஆசீர்வதியும் என்று நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஸ்தாபனத்துக்காரங்களை மாதிரி ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கலன்னா உண்மை விட மாட்டான். வேண்டாம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானே. அதனால தான் ஈசாக்கினுடைய குமாரன் யாரு மன்னிக்கும் ஆபிரகாமுடைய குமாரனாக ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக எலியேசர் சென்றபோது லாபானுடைய வீட்டில் பெத்துவேலும் அவனை சேர்ந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. ஆகையால் நீ செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. நான் அதை செய்து விட்டேன், நானே அதை செய்து விட்டேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. என்ன, நான் அதை குறித்து சிந்தித்து பார்க்கும்போது தேவன் தாமே அதை செய்தார். அது நிபந்தனையற்றதாக இருந்தது. தேவனுடைய உடன்படிக்கை நிபந்தனையற்றதாக இருந்தது. அதுதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். தேவன் ஆபிரகாமை அழைத்து அவர் அவனை நிபந்தனையற்ற முறையில் ரட்சிக்கப் போவதாக அவனிடத்தில் கூறினார். அது நமக்கும் பொருந்தும். நாம் உழையாத பாவ செற்றில் கிடந்தோம், விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை முன்குறித்தபடினால் நம்மை அழைத்து, நான் உன்னை ரட்சிக்கப் போகிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் எந்த நன்மையான காரியமும் இல்லை, நான் ஒரு கிறிஸ்தவனும் அல்ல, நான் விக்கிரக வழிபாடு செய்கிற ஒருவனாக இருக்கிறேன். அது சரி, ஆனால் ஏற்கனவே உன்னை நான் ரட்சித்து விட்டேன். புரிகிறதா? அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, ரோமர் 8:29-30 கர்த்தர் உலகத்தோற்ற எபேசியர் 1:4 உலகத்தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எபேசியர் 1:4 அவர் உலகத்தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளே, ரோமர் 8:29-30 கர்த்தர் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். சரி, முன்குறித்ததோட விட்டு விட்டாரா? இல்ல, முன்குறித்தவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். அழைத்தவர்களை என்ன செய்கிறார்? நீதிமான்களாக்குகிறார். பாருங்க, இதுல நாம் செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே இல்லை. எல்லாமே அவர்தான் செய்கிறார். அழைத்தவர்களை நீதிமான்களாக்குகிறார். நீதிமான்களாக்கினவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் செல்வது என்பது நம்மால் அல்ல, அது தேவனாலே எல்லாம் கூடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, நடுகிறவனாலும் அல்ல, நீட்பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாமாகும். அப்படின்னா இங்க நம்முடைய முயற்சி ஒன்றுமே செய்யாது. நம்முடைய முயற்சிகளையோ, நாம் நன்றாக ஜெபிக்கிறோம், எல்லா காரியங்களையும் செய்கிறோம் என்று நம்மை பெருமை பாராட்டி கொண்டிருப்பதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவர் தான் செய்கிறார். இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதை தான் செய்கிறார். அவர் அவனை நிபந்தனையற்ற முறையில் ரட்சிக்க போவதாக அவனிடம் கூறினார். இப்பொழுது சிறிது பாருங்கள், வாக்கு தத்தத்தை பெற்ற பிறகுள்ள அந்த இடத்திற்கு நாம் வருவோம்.
ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே என்ன சொல்கிறது என்றால், பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். பாருங்கள், இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பதற்காக நான் முன்கூட்டியே அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆமென். ஆபிரகாம் அதை கேட்கல. ஆனா கர்த்தர் முன்கூட்டியே அதை ஆயத்தப்படுத்தி ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை அழைத்து கொண்டு சொல்வேன். நாம் கேட்கல, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை தாரும்னு நாம கேட்கல. ஆனா தேவன் அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு பிடித்தமான ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 2:9 வசனம் மிகவும் பிடிக்கும். வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார். சரி, கவனிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்து அவருடைய ஆவியினால் நமக்கு அதை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால நாம் விசுவாசிக்கிறோம். நமக்காக எப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார் என்று நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் கூட தோன்றலை. அப்படிப்பட்ட மகத்தான காரியத்தை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நமக்கு பரம கானான் ஆகிய பரலோகத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இது எல்லாம் நம்முடைய நல்ல காரியம் அல்ல, நல்லவன் என்பதனால் அல்ல, நான் நன்றாக ஜெபிக்கிறேன் என்பதனால் அல்ல. ஆமென், ஆமென். நாம் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால்தான் ஆபிரகாமை தேவன் நிபந்தனையற்ற விதத்திலே அவனை அழைக்கிறார். நம்மையும் கூட அப்படித்தான் தேவன் அழைத்தார். ஆக இம்மட்டும் நடத்தின கர்த்தர் இனிமேலும் நடத்துவார். இதுவரைக்கும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், இன்னும் நடத்துவார். இன்னும் எங்கே கொண்டு நம்மை சேர்க்க வேண்டுமோ அதுவரைக்கும் நம்மை கொண்டு சேர்ப்பார். சரி, கவனிங்க. ஆகையால் நானே உன்னை அழைத்து வந்தேன். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான். ஒரு அடையாளம் இருக்கு. இப்பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதை எதனால் நாம் அறிந்து கொள்ள போகிறோம்? அதுக்கு ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். இப்பொழுது ஆபிரகாம் அந்த தேசமாகிய கல்தேயருடைய தேசத்தை விட்டு, ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு சினேயா தேசத்திலிருந்து வந்த பிறகு அவன் வேறு பிரிக்கப்பட்டு வெளியே வருகிறான். முதலாவது வேறு பிரித்தல். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்களை வேறு பிரித்துக் கொள்ளுங்கள். அவிசுவாசம், வேறுடைய வார்த்தையை, இந்த மணி நேரத்துக்கான செய்தியை விசுவாசிக்க கூடாத அவிசுவாசிகளை விட்டு உங்களை என்ன செய்யுங்க? வேறு பிரித்துக் கொள்ளுங்கள். பிரசங்கம் இதுதான். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அவன் வேறு பிரிக்கப்பட்டு வெளியே வந்தான். அதை கவனித்து பாருங்கள். அப்படியே இன்றுள்ள கிறிஸ்தவர்களை போன்று இன்னும் அலைந்து திரிந்து கொண்டு இருத்தல். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா கொஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். இப்பொழுது அவன் இந்த கிடாரியையும் வெள்ளாட்டையும் ஆட்டுக்கடாவையும் மற்றும் 2 காட்டுப்புறாவையும் ஒரு புறா கொஞ்சையும் எடுத்துக்கொண்டு அவன் அந்த ஆட்டுக்கடாவையும் கிடாரியையும் மற்றவைகளையும் துண்டித்து அவைகளை பரப்பி வைத்தான்.
அவன் காட்டுப்புறாவை அதை துண்டிக்காமல் அங்கே உள்ள வைத்தான். பிறகு சூரியன் மறைவது மட்டுமாக பறவைகள் அதை நெருங்க விடாமல் பார்த்து கொண்டான். அப்போது அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி தேவன் ஆபிரகாமுடைய இறங்கி வந்து இப்பொழுது ஆபிரகாமே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று உனக்கு நிரூபிக்க போகிறேன் என்றார். அல்லேலூயா. ஒரு உடன்படிக்கையை தேவன் உறுதிப்படுத்த, ஆண்டவரே நான் இதை எதனால் அறிந்து கொள்வேன்? தேவன் அதற்கு ஒரு காரியத்தை வைக்கிறார். கவனிங்கள். பிறகு அவர் இறங்கி வந்து தாம் என்ன செய்ய போகிறார் என்பதை ஆபிரகாமுக்கு காண்பித்தார். முதலில் அவர் ஆபிரகாமுக்கு நித்திரை வரப்பண்ணி, இப்பொழுது ஆபிரகாமே, அதனோடு செய்வதற்கு உனக்கு எதுவும் கிடையாது. ஆமென். உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ள முயற்சிக்கிற உங்களிடம்தான் சபையில் இந்த கூடாரத்தில் அதை நான் புரிந்து வைத்திருக்கிறேன். அந்த போதனையின் கீழ் இருந்த பிறகு அநேக ஜனங்கள் இக்கூடாரத்தை விட்டு அங்கே விசுவாசிக்க வேண்டி இருக்கிற எல்லா வகையான காரியங்கள் ஒவ்வொன்றையும் விசுவாசிக்கும்படி வெளியே சமய கோட்பாட்டு முறைகளுக்குள்ளும் மற்றவைகளுக்கும் போய்விட்டார்கள். பாருங்க, செய்தி வரும் பொழுது, வார்த்தை வரும் பொழுது அநேகர் அதை விசுவாசிக்க முடியாம என்ன செஞ்சிட்டாங்க? பின்வாங்கி போயிட்டாங்க. இயேசு தாமே சொன்னார், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணவில்லை என்றால் உங்களுக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது. அப்பொழுது இவருடைய மாம்சத்தை புசித்து இவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணுவது எப்படி? அநேகர் இடலடைந்தார்கள். அது முதல் அவருடைய சீசர்களில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு என்ன நமக்கு வைக்கப்படுகிறது? நமக்கு முன்பாக வார்த்தை வைக்கப்படுகிறது. தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை வைக்கப்படும் பொழுது அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல், இது கடினமான உபதேசம், யார் இதற்கு செவி கொடுப்பார்கள் என்று பின்வாங்கி போனார்கள். இந்த காலத்துக்கென்று மல்கியா 4:5-6 படி தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியும், வெளிப்படுத்தல் 10:6 7ஆம் சபையாகிய லவோதிக்கேயா சபையின் தூதனும் வேத ரகசியங்களை எல்லாம் கர்த்தர் அவர் மூலம் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் என்று வேதம் சொல்லும் போது, இன்றைக்கு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உறுதிப்படுதல் வரும் பொழுது வார்த்தை முன்வைக்கப்படுகிறது. முன்வைக்கப்படும் பொழுது அவர்கள் தீர்க்கதரிசியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், செய்தியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், வேத வசனங்களையும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் அதை விட்டு பின்வாங்கி போய்விடுவார்கள். அதுதான் காரியம், கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் எல்லா வகையான அங்கே விசுவாசிக்க வேண்டியிருக்கிற எல்லா வகையான காரியங்கள் ஒவ்வொன்றையும் விசுவாசிக்கும்படி வெளியே அவர்கள் சென்று விடுகிறார்கள். அவர்களில் சிலர் மாம்சம் புசிப்பதை விட்டுவிட்டிருக்கிறார்கள், அவைகளை நிறுத்தி விட்டார்கள். மேலும் அவர்களில் சிலர் தங்கள் ஓய்வு நாட்களையும் அமாவாசைகளையும் அனுசரித்தார்கள். நான் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதை உண்மையிலேயே மறுதலித்த பிறகு உயிர்களை பலியிடுவதையும் மற்ற எல்லாவற்றையும் செய்தார்கள் என்று நினைக்கிறேன். ஆமென். பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் பிரிந்து போனார்கள் என்றால் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை, ஆகவே அவர்கள் பிரிந்து போனார்கள். இன்னைக்கு அதுதான் காரியம். ஏன் பிரிந்து போகிறாங்க? அங்கு தேவனுடைய வார்த்தை இல்லையா? தேவனுடைய சத்தியம் இல்லையா? தேவனுடைய அற்புதங்கள் இல்லையா? தேவனுடைய அடையாளங்கள் இல்லையா? சுகமளித்தல் இல்லையா? விடுதலை இல்லையா? எல்லாமே அங்கு இருக்கிறது. பின் ஏன் அவர்கள் பிரிந்து போகிறார்கள்? அவனவன் தன் சுய இச்சையின்படியே பிரிந்து போகிறார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்த பவுலோ அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை, ஆகவே அவர்கள் பிரிந்து சென்றார்கள் என்று கூறுகிறார். அது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்வார். ஆமென். பலப்பரீட்சை வரும்போது அக்காரியங்கள் தவறானவை என்று நிரூபிக்கப்படும். பலப்பரீட்சை எல்லாருக்கும் நமக்கு வரணும். என்ன பலப்பரீட்சை? தேவனுடைய வார்த்தை முன்வைக்கப்படும் பொழுது அதை விசுவாசிக்கிறார்களா, அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா, அதுதான் ஒரு பலப்பரீட்சை. ஆமென். இப்பொழுது அவர் ஆபிரகாமே என்றார். அவர் அவனை நித்திரைக்குட்படுத்தி
நான் அதை எவ்வாறு செய்ய போகிறேன் என்றும் நான் எவ்வாறு என்னுடைய உடன்படிக்கை காத்து கொள்ளப் போகிறேன் என்றும் உன்னிடம் காண்பிப்பேன் என்றார். அவர் அந்த மிருகங்களை ஏற்றுக்கொண்டார். அதுதான் பலி. அது என்னதுங்க? தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலி. இப்பொழுது கவனிங்கள், ஆபிரகாம் நித்திரைக்கு போன போது மரணமானது ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் நிச்சயம் வந்தாக வேண்டும் என்பதை அதை காண்பிக்கிறது. அதன் பிறகு அவனுக்கு முன்பாக எரிகிற அக்கினி சூளை கடந்து போனது. எரிகிற அக்கினி சூளையானது நரகத்தை குறிப்பிடுகிறது. நரகத்திற்கு போவதென்பது ஒவ்வொரு பாவிக்கும் உரியதாக இருக்கிறது. நாம் புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம். நரகம் என்பது நித்தியமானதல்ல, அது எரிந்து நிச்சயம் சாம்பலாகிவிடும் என்று பார்த்தோம். நரகம், சில போதகர்கள் நரகம் நித்திய காலமாக இடிந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படி அல்ல. அது மல்கியா 4:1 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ சூளை போல எரிகிற நாட்கள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கறம் செய்கிற யாவரும் திரும்ப இருப்பார்கள். அந்த அக்கினியானது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நாம் செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள். எரிந்து அழிந்து போகிறது தான் நரகம். நரகம் நித்தியமானதல்ல, தேவன் ஒருவரே நித்தியமானவர். அல்லேலூயா. கவனிங்க, ஆகையால் அந்த பலியினுடைய அந்த துண்டங்கள் ஒவ்வொன்றின் நடுவே கடந்து சென்றது. அதுதான் உடன்படிக்கை. தேவன் தாமே உடன்படிக்கை. அந்த துண்டங்கள் பிரதிநிதித்துவம் வகுத்த இடமாகிய அந்த மலைப்பகுதியின் மேல் அவர் அவனுக்கு காண்பித்தார். அவைகள் ஒவ்வொன்றும் ஒரு சுத்தமான மிருகமாக இருந்தது என்றும் அது இயேசு கிறிஸ்துனுடைய பலியையே குறிப்பிடுகின்றன. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் துண்டு துண்டாக வெட்டி தேவனுக்கு பலியாக வைத்தது யாருக்கு அடையாளமா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக. அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதாக இருந்தது, நொறுக்கப்பட்டதாக இருந்தது. ஆமென். அவருடைய சரீரத்தில் குண்டுகள் அடங்கிய அந்த வாரினால் அடிக்கும் பொழுது முதுகில் உள்ள சதையெல்லாம் பித்து கொண்டு வந்தது. அவ்வளவு துண்டு துண்டாக அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதாக இருந்தது. அது ஆபிரகாம் துண்டு துண்டாக வைத்த அந்த மாம்சத்துக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. பாருங்கள், அது எப்படி வந்து சேர்ந்தது. ஆகையால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய பலியையே குறிப்பிடுகின்றன. சரி, அவரே அந்த ஆட்டுக்கடாவாக இருந்தார். அதனூடாக தீட்டு கழிக்கும் ஜலத்தை நீங்கள் கொண்டிருந்த போது அந்த தீட்டு கழிக்கும் ஜலம் உண்டாக்கப்பட்ட கிடாரியாக அவர் இருந்தார். அவர்தான் அந்த கிடாரி. ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து அந்த பலியை அங்கு துண்டு துண்டாக வைக்கிறது போல நாம் தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. ஆமென். இப்பொழுது நாம் ஜலத்தினாலே தீட்டு கழிக்க வார்த்தையினாலே, வார்த்தையின் மூலமாக அதை விசுவாசிப்பதன் மூலமாக பாவத்திலிருந்து கழுவப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த புறாவும் காட்டு புறாவும் தெய்வீக சுகமளித்தலாக இருந்தது. அவை எல்லாமும் கிறிஸ்துக்குள் இருந்தன. ஆமென். தெய்வீக சுகமளித்தல், ரட்சிப்பு, விடுதலை, பாவ மன்னிப்பு, ஆசீர்வாதம் எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிறது. தேவன் என்ன செய்ய போகிறார் என்று அங்கே அவர் ஆபிரகாமுக்கு காண்பித்தார். சூரியன் அஸ்தமித்து பூமியின் மேல் மந்தாரமான போது அவரை, அதாவது கிறிஸ்துவை அடையாளம் அங்கே சுக்குநூறாக கிழித்தெறிந்து, அதோ அங்கே வானங்களுக்கும் பூமிக்கும் இடையில் கொல்லப்பட்ட தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை ஈசாக்கின் சந்ததி வழியாக பிறப்பிக்க போகிறார் என்பதை அவர் ஆபிரகாமுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. இதே போன்று இயேசு மாம்ச சரீரத்தில் வந்து ஜனங்களுக்காக என்ன செய்கிறார்? அவருடைய சரீரம் பிற்கப்பட போகிறது என்பதை ஆபிரகாமுக்கு முன்கூட்டியே காண்பித்தார். தேவன் அவருடைய ஆத்மாவை அவரை விட்டு பறித்தெடுத்து பூலோகத்தின் குடும்பங்களோடு ஒரு உடன்படிக்கை எழுதினார். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அந்த விலையேறப்பட்ட கலப்படப்பட்ட இரத்தமானது இம்மானுவேலின் இரத்த நாளங்களிலிருந்து சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருக்கும் போது
அவர் அந்த ஆத்மாவை அவரை விட்டு கிழித்து போட்டார். ஆமென். அவர் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். அவருடைய முகம் முழுவதும் பரிகாச உமிழ்நீரினால் நிரம்பி இருந்தது. கொடூரமான நிந்தையின் கிரீடமானது அவருடைய புருவத்தின் மேல் பதிக்கப்பட்டிருந்தது. அந்த கிரீடம் முட்கிரீடம். அவருடைய ஆணிகள் கடாவப்பட்டன. அவைகள் பெரிய ரோம ஆணிகளாக இருந்தன. அவருடைய விலா எலும்புகள் அதன் வழியாக தெரிவது மட்டுமாக அவருடைய முதுகு கிழிக்கப்பட்டிருந்தது. அவர் சிலுவையில் ஆடிக்கொண்டே கதறி சத்தமிட்டு கொண்டே பாவிகளுடைய மரணத்தில் மரித்து கொண்டிருந்தார். உலகத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அங்கே தேவன் அவருடைய பக்கமாட்டு பகுதிகளை பிளந்து அவருடைய ஆத்மாவை அவரை விட்டு கிழித்து, அவர் உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூறின போது தம்முடைய தலையை சாய்த்தார். இது ஆபிரகாம் செலுத்தின பலிக்கு இது ஒரு அடையாளம். ஆமென். தம்முடைய அப்போது பூமி குலுங்கியது, அதனுடைய கற்பாறைகள் பெயர்ந்து விழுந்தன. அங்கேதான் அவர் இருக்கிறார். அங்கேதான் தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறது. அங்கேதான் அதனுடைய நிறைவேறுதல் இருக்கிறது. எப்படி ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்தாரோ, அந்த ஆடு, அந்த புறாக்கள் அதனுடைய மாம்சத்தின் மூலமாக தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். அதே போல இயேசு கிறிஸ்துடைய சரீரம் பிக்கப்பட்டதுனால நம்மோடு அவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, அங்கேதான் அதனுடைய நிறைவேறுதல் இருக்கிறது. தகர்ந்து போன கற்பாறைகளுக்கும் இருண்ட ஆகாயத்திற்கும் மத்தியில் என் இரட்சகர் தம் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். திறவுண்ட திரை பரலோகத்தின் மகிழ்ச்சிக்கும் முடிவற்ற நாளுக்கும் வழியை திறந்து காண்பித்தது. ஓ கல்வாரியே, ஓ கல்வாரியே, இயேசு ரத்தம் சிந்தி எனக்காக மரித்தார். அப்போது அவருடைய தம்முடைய சொந்த குமாரனுடைய ஆத்மாவை கிழித்து ஒரு உடன்படிக்கையை வேறு பிரித்து கொண்டு அந்த சரீரத்தை அவர் பூமிக்குள் போட்டு விட்டார். அது அங்கே 3 பகலும் இரவுமாக கிடந்தது. அது உயிரோடு எழும்பினது. என்னுடைய பரிசுத்தவானை அழிவை காணவிட்டீர், நான் அவருடைய ஆத்மாவை பாதாளத்தின் விடேன் என்ற வேத வசனத்தின் நிறைவேறுதலாக அவருடைய ஆத்மாவானது பாதத்திற்குள் ஏறி சென்று அவருடைய ஆவியாக அது இருந்தது. அவர் உயிர்த்தெழுந்தார். தேவன் அதை செய்து அவருடைய சரீரத்தை உயிர்த்தெழச் செய்து அவருக்கு ஜீவனை கொடுத்தார். இயேசுவினுடைய சரீரத்தை எடுத்து அதை மகிமையில் தம்முடைய வலது பாரிசத்தில் வைத்து ஒரு உடன்படிக்கையாகிய பரிசுத்த ஆவியை அவர் திரும்ப அனுப்புகிறார். பாருங்கள், பைபிள் சொல்லுது எபிரேயர்ல, அவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக, அவருடைய மாம்சம் நமக்காக கிழிக்கப்பட்டதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாக என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? எபிரேயர் எழுதின நிருபத்தில் இருக்கிறதா? 10-19 வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணிறான். எந்த வழி? இயேசு கிறிஸ்துனுடைய மாம்சமாகிய அந்த திரையின் வழியாக அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டது, பலியாய் செலுத்தப்பட்டது. அதன் வழியாகத்தான் நாம் செல்ல முடியும். வேறு ஒரு வழி இல்லவே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் சகோதரனே, பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம் இல்லாமல் நீங்கள் இழக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது மட்டுமே அங்கேதான் காரியம். பரலோகத்துக்கு போய் சேருவதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இங்கே இயற்கைக்கு மேம்பட்டது எதுவும் இல்லை என்றால் கதவுகள் திறக்க முடியாது. நீங்கள் அங்கே நடந்து சென்று அதன் மேல் உங்கள் தலையை மோதத்தான் முடியும். ஆனால் தேவனுடைய ஆவி அங்கே உள்ளே இருக்குமானால், உள்ளே இருக்கும் தேவனுடைய ஆவியானது கதைகளை திறந்து கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. அவனமாகத்தான் அந்த காரியம் இருக்கு. எனவே இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதன் பேரில் நீங்கள் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டீர்கள். ஆமென். ஏதோ அவர் வந்து கிழித்து போட்டு, வெவ்வேறாக கிழித்து போட்டு
துண்டுகளாக கிழித்தெறிந்து விட்டார். அவருடைய ஆத்மா தேவனிடத்திற்கு போனது. தேவன் அவரை ஆசீர்வதித்தார். பிறகு அவருடைய ஆத்மாவானது பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானத்தின் ரூபத்தில் திரும்பி பரிசுத்தப்படுத்தவும், சிந்தையை மாசு இல்லாமல் சுத்தப்படுத்தவும், இருதயத்தை சுத்தப்படுத்தவும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் வந்தது. ஆமென். அதே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தான் நமக்குள் இருக்கிறது. அது நம்மை அவ்வளவாக மாற்றுகிறது. பரிசுத்த ஆவியினுடைய ஒரு பாகத்தை அங்கே உள்ளேயும் இங்கும் அங்குமாக விட்டு சென்றார். பரிசுத்த ஆவியானது பகிர்ந்து அளிக்கப்பட்ட போது, பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேலும் பகிர்ந்து அளிக்கப்பட்ட போது, இயேசுனுடைய சரீரத்தை கல்லறையை விட்டு வெளியே கொண்டு வந்து அந்த பரிசுத்த ஆவியானது எடுத்துக்கொள்ளப்படுதல் போகும் ஒன்றோடொன்று பொருந்த வேண்டிய அந்த உடன்படிக்கையானது. அல்லேலூயா. அதுதான் அந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நமக்கு ஒரு தேவன் அந்த உடன்படிக்கைக்கு அவருடைய சரீரம் விற்கப்பட்டு அவருடைய ஆவியை நமக்குள்ள தந்திருக்கிறார். அதுதான் நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்று எபேசியர் 4:30 சொல்லுகிறது. பாருங்கள், நாம் அவரோட உடன்படிக்கை செய்தனால் நமக்கு ஒரு அடையாளத்தை அவர் கொடுத்துட்டார். ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவர் அவரே. நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவி என்ற அடையாளத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவினால் நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். சரிதானா? அல்லேலூயா. கவனிங்க, அப்படியே மேலே போட்டோம். ஆகையால் பிரியமானவர்களே, உங்கள் தேவனுடைய அன்பானது உங்கள் ஆத்மாக்குள் வீசி அடித்து பூமிக்குரிய ஒவ்வொரு விக்கிரங்களையும் வலுக்கட்டாயமாக அகற்றி போட்டுவிடும். ஏதோ ஒன்றின் காரணத்தினால் தான் அங்கேதான் அது இருக்கிறது. ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் ஏன் உலகத்தை நேசிக்கிறது இல்லை? உலகத்தின் காரியத்துக்குள்ள ஏன் போகிறது இல்லை? இந்த பரிசுத்த உபவாச நாளில் நாம் இன்னும் உலக பிரகாரமாக ஏன் செயல்படுவதில்லை? நாம் எதற்கு ஓடோடி வருகிறோம் உபவாசத்தோடு கூட? புரிகிறதா? நாம் ஏன் அதை உலகத்தை நேசிக்கிறது இல்லை? உலகத்தினுடைய ஆசாபாசங்களில் நாம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உடன்படிக்கை தந்து நம்மை மீட்டு கொண்டதுனால நாம் அவரை நேசிக்கிறபடினால் நாம் அவரை ஆராதிக்க அவர் சமூகத்தை ஓடி வருகிறோம். அது நாம் இல்லை, அவர் நம்மை நேசிக்கிறபடினா. ஆமென். பாருங்கள், உங்கள் ஆத்மாக்குள் தேவனுடைய அன்பானது உங்கள் ஆத்மாக்குள் வீசி அடித்து பூமிக்குரிய ஒவ்வொரு விக்கிரங்களையும் வலுக்கட்டாயமாக அகற்றி போட்டுவிடும். ஏதோ ஒன்றின் காரணத்தினால் தான் அங்கேதான் அது இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அங்கே ஏதோ ஒன்று மெல்ல பேசிக்கொண்டு தேவனை நோக்கி கதறி கூப்பிடுகிறது. நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி கதறி கூப்பிடுவதாக இது இருக்கிறது. உங்கள் ஆத்மா பரலோக பிதாவை நோக்கி கூப்பிடுவதாகவும் அது சங்கீதம் எங்கே 42 இருக்கு. சங்கீதம் 42 தானங்க. மானாரது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்மா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. நம்முடைய ஆத்மா தேவனுடைய அன்பினால நிரப்பப்பட்டதுனால நாம் என்னவானாலும் சரி, நான் ஆராதனையை விடவே மாட்டோம், உபவாச ஜெபத்தை விடவே மாட்டோம். சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. யோவான் 14 சாக்கு போக்கு சொன்னவங்க அதை இழந்து போனாங்க. எனக்கு வர முடியல, போக முடியல, அப்படியாங்க இப்படியா. சாக்கு போக்கு சொல்றது லூக்கா 14 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சாக்கு போக்கு சொல்றவருடைய நிலை என்னவாகிறது? ஏன்னா தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால அவரை ஆராதிப்பதை தவிர நாம் வேறு எதைத்தான் செய்ய முடியும்? ஆமென். கவனிங்க. ஆகையால் உங்கள் ஆத்மா தேவனே மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லிருக்கிறது? என் ஆத்மா வாசிங்க. என்னதான் பண்றீங்க? என் ஆத்மா
தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் என் இருக்கிறது. ஆத்துமா தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அங்கதான் இருக்கு விஷயம். சரியான ரட்சிப்பிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆராதனையை விடவே மாட்டாங்க. நல்ல கவனிங்க, இது நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய அன்பு. நான் எப்பொழுதும் உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அதுதான் அன்பு. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை என்ன செய்கிறது? நெருக்கியா வருது. ஓடு, இன்னைக்கு போசஜமோ, ஓடு 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 ஓடுன்னு வரட்டணும். அதுதான் அந்த அபிஷேகம். அல்லேலூயா. போ, வேலைக்கு ஓடு, வேலைக்கு ஓடுன்னு சொல்ல மாட்டார் ஆவியானவர். சர்ச்சுக்கு ஓடு, சர்ச்சுக்கு ஓடுன்னு தான் ஆவியானவர் சொல்றார். வேலைக்கு நேரம் ஆயிட்டு ஓடு ஓடு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாயா சம்பளம், விட்டுறாத விட்டுறாத, அது பிசாசு. ஆனா தேவன் அப்படி இல்லை. ஆமென். பரிசுத்த உபவாச நாளை நேமங்கள் விசேஷித்த ஆசரிப்பு இன்றைக்கு ஒன்றுன்னு பைபிள் சொல்லும் போது அங்கு ஓடு ஓடு. உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள்ள தேவனுடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது. அதனால்தான் என்ன வேலைகள் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம தூக்கி தூர போட்டுட்டு தேவ சமூகத்துக்கு வரோம். ஏன்னா எப்பொழுது நான் உங்களுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அதுதான் சரியான. இன்னும் அநேகருக்கு சரியான ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. நம்ம சபையிலேயே அநேகருக்கு ரட்சிப்பின் அனுபவம் சரியா இல்லை. இன்னும் உலக பிரகாரமான சம்பாத்தியம், வருமானம், வேலை, உலக பிரகாரமான காரியத்துக்குள்ள தான் இருக்கும். அப்படி நாம இருக்கவே முடியாது. பரிசுத்த ஆவி உங்களை நெருக்கி ஏவி, ஆமென், என் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. ஆமென். கவனிங்க, நான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அந்த அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இன்னும் சரியான ஒரு மனமாற்றம் வரல அப்படின்னு அர்த்தம். கவனிங்க. அல்லேலூயா. சரி, அங்கேதான் காரியம். அதுதான் உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறது. அப்பொழுது நீங்கள் ஆபிரகாமின் வித்தாக ஆகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் ஆபிரகாமை போன்று தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென். அது தாமதித்தாலும் இன்னும் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். திட நம்பிக்கை. ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் வல்லவனாகி தேவனுக்கு துதியை செலுத்திக் கொண்டிருந்தான். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே அது எழுதியிருக்கிறார். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து எவ்வளவோ என்ன செய்யல, சந்தேகப்படாம அவன் விசுவாசத்தில் வல்லவனாகி தேவனை ஸ்துதித்து கொண்டிருந்தான். அவர் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுப்பதாக அவனிடம் கூறின போது அவன் 25 வருடங்களாக காத்திருந்து எல்லா நேரமும் வல்லவனாக வளர்ந்து வந்தான். ஒரு விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வளர்ந்து வரணும். ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு ஊழியக்காரன் கேட்கவே கூடாது. ஆமென். அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னால நான் கேட்டதை இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நீங்க என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஆபிரகாம் என்ன செய்றாங்க? அவன் எல்லா நேரமும் வல்லவனாக வளர்ந்து கொண்டு வந்தான். அவன் கிருபையிலும் கர்த்தரை அறிகிற அறிவிலும் வளர்ந்து வந்தான். ஆமென். தேவன் அவனை அழைத்து தெரிந்து கொள்கிறார். இப்பொழுது நீங்கள் இதை நன்கு ஒப்புக்கொண்டாக வேண்டும். ஒருபோதும் ரட்சிக்கப்பட மாட்டாத ஜனங்கள் அங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒருபோதும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அங்கே உண்டு. அவர்கள் என்ன செய்தாலும் அது காரியமில்லை. அது உங்களுக்கு தெரியும். இழக்கப்பட வேண்டும் என்றே முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், யூதாஸ் ஒரு அப்போஸ்தலனாய் இருந்தான். அவன் போய் பிசாசுகளை துரத்தினான். ஆமென். ஆனால் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசு எங்களுக்கு என்ன செய்யுது? கேள்விப்படுது. ஆனால் பைபிள் சொல்லுது, யூதாஸ் தனக்குரிய இடத்துக்கு போனான். ஆமென். அவன் நாண்டு கொண்டு செத்தான். நீங்க ஊழியக்காரனா இருக்கலாம், அல்லது அப்போஸ்தலனா இருக்கலாம், அல்லது நீங்க விசுவாசியா இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய பலத்தை கொண்டு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் தேவன் யாரை எதற்காக முன்குறித்தாரோ அந்த ஸ்தானத்துக்கு அவர்கள் கொண்டு போய்
சேர்க்கப்படுவார்கள். கர்த்தர் நம்மை முன்குறித்து இருப்பதானால், அவருடைய மனவாட்டியாக முன்குறித்து இருப்பானால் நிச்சயம் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல் செல்வோம். யாரும் தடை செய்து விட முடியாது. ஏன்னா அது அவருடைய தீர்மானம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். அல்லேலூயா. பாருங்கள், இழக்கப்படுவதற்காக சில பேர் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்ட ஜனங்களும் உண்டு. ரட்சிக்கப்பட வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்ட எல்லாரும் எப்படியும் ரட்சிக்கப்பட்டே தீர்வார்கள். நல்ல கவனிங்க. தேவன் உங்களை எப்பொழுது ரட்சித்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பாக. எப்பொழுது முன்குறித்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பாக. எப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? உலக தோற்றத்துக்கு முன்பாக. அது எல்லாமே அவருடைய காரியம். அதுதான் தீர்க்கதரிசி சொல்றான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாக ரட்சிக்கப்பட. நீங்க எப்பொழுது நித்திய ஜீவனை பெற்றீர்கள்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்கள் கிறிஸ்துக்குள் இருக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றிருந்தீர்கள். ஆமென். நாம இந்த உலகத்துல எங்கே பிறந்து எங்கே வாழ்ந்து எப்படி இல்லாமோ நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா கர்த்தர் நம்மை முன்குறித்தபடினால் நம்மை தேடி வந்து காணாமல் போன ஆட்டை போல அவர் தூக்கி தம்முடைய தோளில் சுமந்து கொண்டு வந்தார். நாம் கிறிஸ்துக்குள் வளர்ந்து வருகிறோம். விசுவாசத்தில் வளர்ந்து வருகிறோம். ஆமென். அது அவர்தான் காரியம். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பது தாயின் கடமை. அதற்கு ஆகாரம் கொடுப்பது தாயின் கடமை. நல்ல நல்ல உடைகளை உடைத்துவது தாயின் கடமை. இதே போன்ற நம்முடைய தாயும் தகப்பனுமாக இயேசு கிறிஸ்து நம்ம அப்படியே நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. முன்குறிக்கப்பட்ட எல்லாரும் எப்படியும் ரட்சிக்கப்படுவார்களாம். ஆமென். யாரையும் நீங்க முன்குறிக்கப்பட முடியாது. என்னுடைய மனைவி மும்பையில் இருக்கும் பொழுது ஒரு சகோதரி ஜோதின்னு ஒரு சகோதரி இருந்தாங்க. கிருபாசன பெந்தகோஸ்தே சபைக்கு போவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஓடி தான் போனோம். ஒரு நாள் என் மனைவியோட பேச்சு கொடுத்து கடைசியில் நீங்கள் ஒரு நாள் வாங்கலாம், சர்ச்சுக்கு வாங்கலாம்னு சொல்லி எடுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க போனாங்க, வந்தாங்க. எங்க நல்லா இருந்தது, நல்ல பிரசங்கம், ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியா, எனக்கு கடையில் ஏகப்பட்ட வேலை இருக்குது, நீ வேணா போ அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமென். சர்ச்சுக்கு போகிற கூட விருப்பம் இல்லாமல் இருந்தேன். அல்லேலூயா. ஏன்னா நான் கத்தோலிக்கனாக இருக்கும்போது வருஷத்துக்கே 3 தடவை தான் சர்ச்சுக்கு போவேன். கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, ஈஸ்டர், இந்த 3 நாளை தவிர மற்றபடி சர்ச்சு பக்கமே போக மாட்டேன். ஆனால் இப்பொழுது என் மனைவி சொன்னாங்க, நல்லா இருக்குது பிரசங்கம், நல்லா இருக்குது, வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீ வேணா போயிட்டு வா, நான் வரல. ஆனால் என்னுடைய தோற்றத்தை பார்த்த பொழுது அந்த சகோதரி ஜோதி சொன்னாங்க, இவர் பாக்கியராஜ் மாதிரி இருக்காரு, இவர் எங்கே ரட்சிக்கப்பட போறாரு. உண்மைதான். டபுள் கலர் ஷர்ட் போட்டு அப்படி பந்தாவா நிற்பேன். ஆமென். அல்லேலூயா. கையில் சிகரெட்டு, கழுத்தில் ஒரு 14 கிராமில் மைனர் செயின், சட்டைக்கு கலத்தி போட்டால் தானே வெளியே தெரியும். சட்டையும் கலத்தி போட்டுட்டு அப்படி பந்தாவா ஒரு ஷர்ட் மாதிரி. எல்லாரும் என்ன ஷர்ட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. எஸ்ஆர்வி ஷர்ட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. உண்மையை சொல்கிறேன், நான் போய் சொல்லலை. அப்போ அவ்வளோ ஒரு பந்தாவாக இருந்ததை பார்த்தா கண்ணாடியும் பார்த்த உடனே அந்த சகோதரி எனக்கு வச்ச பேர் பாக்கியராஜ் மாதிரியே இருக்கிறார் அப்படின்னு. சமீபத்தில் தான் அவர் மரணம் அடைஞ்சிட்டார். அல்லேலூயா. அதுபோல் பாக்கியராஜ் மாதிரியே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க. இவர் எங்கே ரட்சிக்கப்பட போகிறார்? இவருடைய தோரணையும் இவருடைய பந்தாவும் இவருடைய பகட்டும் இவர் எங்கே ரட்சிக்கப்பட போகிறாருன்னு அந்த சகோதரி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை முன்குறித்ததுனால நம்மை அழைத்து ரட்சித்து நீதிமானாக்கி இன்றைக்கு மகத்தான ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். என்னால் அல்ல, என்னாலே ஆகும் என்று நான் என்னிலே தகுதி இல்லை. தேவாவும் மாலை அன்றி யாதொன்றும் செய்ய என்னாலே கூடாதையா. ஆமென். என்னாலே ஆகும் என்று எண்ண எனக்கு தகுதியே கிடையாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் அது கிடையாது. உங்களை ஒரு பொருட்டா நினைக்கவே நினைக்காதீங்க.
இவர் எப்படி ரட்சிக்கப்பட போறாருன்னு சொல்லி அவ்வளவு ஆச்சரியமான விதத்தில் என்னுடைய தோற்றம் அப்படித்தான் இருந்தது. ஆனால் கர்த்தரோ கிருபையாய் ரட்சித்து கிருபையாய் இந்த மகத்தான ஊழியத்தை செய்வதற்காக இந்த மணி நேரத்துக்கான செய்தியை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக அவர் மாற்றியிருக்கிறார். அவர் எப்பொழுது என்னை ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆமென். கவனிங்க. ஆகையால் நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ளாத போன்று தோன்றுகிறார். நல்லது. அப்படியானால் நாம் திருப்பி அதை கண்டுபிடித்து தேவன் நமக்கு என்ன கூறியிருக்கிறார் என்று பார்ப்போம். ஆமென். இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னா, அவர் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் அநேக இடங்களை நீங்கள் எடுக்கலாம். யூதா 4ஐயும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அங்கே இருக்கையில் தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி உலகத்தின் நிச்சயங்களுக்கு பிறகே போய்விட்ட பூர்வ காலத்து மனுஷர் இந்த ஆக்கினை அடைவார்கள் என்று முன்குறிக்கப்பட்டுள்ளது. அதோடு கூட நீ தீமோத்தேயில் அங்கே அது எம்பிரேயும் என்னையும் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்பார்கள். இவர்கள் துர்ப்புத்தி உள்ள மனுஷர் என்று கூறுகிறது. அவர்கள் அங்கே இருப்பார்கள் என்று தேவன் கூறினார். ஆமென். பொய்யான காரியங்களை நோக்கி பாருங்கள். நீங்கள் இங்கே வெளியே போய் பெந்தகோஸ்தே சபைகளினூடாகவும் மெதடிஸ்ட், பாப்டிஸ்ட், ஹோலினஸ் சபைகளினூடாகவும் நீங்கள் எங்கு போக விரும்பினாலும் அங்கு போங்கள். ஜனங்கள் அதை ஆள் மாறாட்டம் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஜனங்கள் தாங்கள் அவ்வாறு இருப்பதை போன்று ஆக்கி கொள்ளுகிறார்கள். நல்லது. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. கவனிங்க. யார் ரட்சிக்கப்படுவார்கள் பாருங்கள். ரோமர் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனம் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு சொன்னபடியே 26. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடி. பாத்தீங்களா? நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா? நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அதுதான் காரியம். அந்த முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவருடைய கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ளவும் முடியாது. பாருங்க, இயேசு என்ன அருமையான காரியத்தை சொல்ற. நம்முடைய ஜீவியத்தை குறித்து அவர் பேசல. அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி உள்ள காரியங்களை தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். என் நாடுகளா இருந்தா என் சத்தத்தை செய்விடுக்கும், அந்நியனுக்கு பின் போகாது, அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவர். பாருங்க, தேவன் தான் அந்த ஆடுகளை கொடுத்திருக்கிறார். கெட்டு போகாது, பின்வாங்கி போகாதுங்க, விலகி போகாதுங்க. என்ன நடந்தாலும் சரி, முன்குறிக்கப்பட்ட அந்த யோபு அவருடைய வாழ்க்கையில 10 பிள்ளைகள் செத்தார்கள், வேலைக்காரர்கள் செத்தார்கள், ஆடு மாடுகள் செத்தது, மனைவி தூசித்தாள். ஆனா அவர் கெட்டு போனாரா? இல்லை. அதுதான் முன்குறித்தல். முன்குறிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் கெட்டு போகவே மாட்டீர்கள். ஆனால் யாரு கெட்டு போவார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 17:12. கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. பாத்தீங்களா? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக யார் கெட்டு போவா? கேட்டின் மகன் என்றால் சர்ப்பத்தினுடைய வித்து.
யூதா சர்ப்பத்தினுடைய வித்தா இருந்தான், காயின் சர்ப்பத்தினுடைய வித்தா இருந்தான். இந்த உலகத்திலே சர்ப்பத்தினுடைய வித்து ஏராளமாக இருக்கிறது, அவர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. ஆமென். நல்ல கவனிங்க. காயின் மூலமாக வந்த அந்த சர்ப்பத்தின் வித்து அது யூதாஸாக வந்து இன்னும் கோடிக்கணக்கானவர்கள் சர்ப்பத்தின் வித்தாக இன்னைக்கு பூமியில் இருக்கிறாங்க. அதனால தான் பரிசுத்த பேதுரு சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும். அப்ப பிசாசுக்கு என்ன இருக்குது? இந்த உலகத்துல பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதே மாதிரி தேவனுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படின்னா வேதம் சொல்கிறது, கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் ஒருவனும் கெட்டு போகவில்லை. அல்லேலூயா. பாருங்க, அதுதான் முக்கியம். கேட்டின் மகன் பாருங்க, அவன் அப்போஸ்தலனா இருக்கலாம், அவன் ஊழியம் செய்யலாம், ஆனா கேட்டின் மகன் கெட்டுத்தான் போவான். சர்ப்பத்தின் வித்துக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பே கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஆமென். பாருங்க, நீங்க தேவனுடைய வித்தா இருந்தா, ஆபிரகாமுடைய வித்தா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. கர்த்தர் உங்களை எங்கிருந்தாலும் தேடி பிடித்து உங்கள் ஆத்மாவை ரட்சிப்பார். கர்த்தர் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை தேடி பிடித்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை தேடி பிடித்து உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுடுங்க வசனத்தை. நான் ஒன்றுமில்லை என்று உங்களை எப்பொழுது வெறுமையாக்குகிறீர்களோ அப்பொழுது தேவன் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அதுதான் காரியம். கேட்டின் மகன் மட்டும்தான் கெட்டு போவான், மற்ற யாருமே கெட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. கவனிங்க, நல்லது. அவர்கள் எனக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு மகிமை. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று கூறலாம். நல்லது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் சிலரை போதகர்களாக சபைக்குள் நியமித்திருக்கிறார் என்று அது கூறின போது பரிசுத்த ஆவி தவறாக இருந்திருக்குமா? தேவன் அவர்களை போதகர்களாக சபைக்குள் வைத்திருக்கிறார். ஆமென். ஆகியால் பரிசுத்த ஆவியானவரே போதிக்கிற எல்லாவற்றையும் செய்ய போவதாக இருந்தால் அவர் ஏன் அங்கே போதகர்களை வைத்திருக்கிறார்? போதகர்கள் மூலமாக அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர். முதல்ல இந்த போதகர்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுடைய அழைப்பு சரியாக இருக்குமானால் தேவன் உங்கள் அழைப்புல நீங்கள் நிலைத்திருந்தால் தேவன் உங்களை அந்த அழைப்பில் அவர் பயன்படுத்துவார். ஆமென். அப்ப யூதாசு கெட்டு போனது போல இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கிறவர்களார். அந்த ஆவியிலே பாதாளத்திற்கு சென்று, அல்லேலூயா, அந்த ஆவியிலே பாதாளத்துக்கு சென்று அவர் என்ன செய்கிறார் என்றால், அல்லேலூயா, காவலில் உள்ள ஆத்துமாக்களுக்கு பிரசங்கித்தார். இந்த காவலில் உள்ள ஆத்துமாக்களை பாருங்க, இவர்கள் ஒருபோதும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அது நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாமல் போனவைகள். இவர்கள் எல்லாருமே எதற்காக ஆயத்தமா இருக்கிறாங்க? நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அதனால இயேசு அங்க சாட்சியாக போய் பிரசங்கித்தான். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலகமெங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியம் என்ன செய்யணும்? பிரசங்கிக்கப்படணும். அதனால தான் இயேசு காவலில் உள்ள ஆத்மாக்களை போய் பிரசங்கித்தார். ஆனால் காவலில் உள்ள ஆத்மாக்கள் என்ன செய்யப்பட மாட்டாங்க? யாருமே ரட்சிக்கப்பட மாட்டாங்க. காவலில் உள்ள ஆத்மா, இப்பொழுது காவலில் உள்ள ஆத்மாக்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியில தீர்க்கதரிசி சொல்லும்போது அதான் சொல்றாங்க. பாருங்கள், அந்த காவலில் உள்ள ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அவர் சென்று பிரசங்கித்தார்னு சொல்லியிருக்க. ஒருபோதும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள், யார் விசுவாசிப்பார்கள், யார் விசுவாசிக்க மாட்டார்கள், எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால தான் நம்மளுடைய பலத்தினாலோ பரக்கிரமத்தினாலோ விரும்புகிறதுனாலோ ஓடுகிறதுனாலோ ஒன்றுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஆமென். பவுல் தன்னைத்தானே உறுதிப்படுத்துவதை கவனிக்க, நீங்கள் அதை உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதை அவனமாக கூறிக்கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, நான் மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. ஓ, யூதர்கள் எல்லாரும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று கூறப்படுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அது சரியல்ல, அது உண்மை அல்ல. யூதர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அல்ல.
அவர்கள் தேவன் தெரிந்தெடுத்த ஜனங்கள் அல்ல. இப்பொழுது நீங்கள் கவனிங்கள், பவுலும் அதே காரியத்தை சொல்லவில்லையா? அதாவது புறம்பான யூதன் யூதன் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாமுக்கு 11 பிள்ளைகள் இருந்தார்கள், அது உங்களுக்கு தெரியும். அவர்கள் எல்லோருமே ஆபிரகாமுடைய வித்தாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஆபிரகாமுடைய வித்தாக இருந்தார்கள். ஆனால் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு அந்த ஆகார் மணவாட்டி மூலம், அந்த மனைவி மூலமாக, ஆகார் மூலமாக இஸ்மவேல் பிறந்தான். கேத்தூராள் என்று சொல்லப்பட்ட இன்னொரு மனைவி இருந்தாள் ஆபிரகாமுக்கு. அவள் மூலமாகவும் கிட்டத்தட்ட குமாரர்களும் குமாரத்திகளும் இருந்தார்கள். ஆனா கர்த்தர் என்ன சொல்ற, அவர்கள் அத்தனை பேரும் ஆபிரகாமுடைய வித்தாக தான் இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஈசாக்கினிடத்துல தான் உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர்களில் மற்றவர்களிடத்திலோ இஸ்மவேலிடத்திலோ அவனுக்கு இருந்த 3வது மனைவியாகிய மற்றவர்களிடமிருந்து உண்டான மற்ற 9 பிள்ளைகளிடம் அல்ல, இல்லை, அது ஈசாக்கினிடத்தில் சந்ததி விளங்கும் என்பதாக இருந்தது. அது அதே அதிகாரத்தில் தான் அது இருக்கிறது. அவர்கள் இஸ்ரவேலரே புத்திரி சுகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணம் அருளப்படுதலும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவர்களே. அவன் இஸ்ரவேலர்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறான். பின்பு ரோமர் 5ஆம் அதிகாரம் 9:5 வரும்போது, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கு சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? ஆபிரகாமுடைய வித்துல தான் பிறந்தார். ஆனா ஆபிரகாமுடைய வித்தாகிய கேத்துராள் மூலமாக வரக்கூடிய அந்த வித்துக்கள் அல்ல, இஸ்மவேல் அல்ல. இயேசு கிறிஸ்து ஈசாக்கின் மூலமாக, ஈசாக்கினுடைய சந்ததியில தான் அவர் பிறந்தார். அதை கவனிக்கணும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஈசாக்கினுடைய சந்ததி பிறந்தார். கவனிங்க, எல்லாருங்க கவனிங்க, யாரும் குனிஞ்சு பார்க்க கூடாது, நேர போர்டை பாருங்க. அல்லேலூயா. ஈசாக்கினிடத்தில் உன்னுடைய சந்ததி என்ன செய்யும்? விளங்கும். அப்ப அந்த இடத்துல வருவாங்க, அதுதான் அங்க உண்மையான யூதர்கள், உண்மையான இஸ்ரவேலர் அல்ல. எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. பவுல் ரோமருக்கு எழுதுறார் அழகா, இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அப்ப யார் இஸ்ரவேலர்? ஈசாக்கினிடத்துல தான் உன்னுடைய சந்ததி விளங்கும். பாருங்க, ஈசாக்குக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாங்க? யாசோ, சத்தமா சொல்லுங்க. ஏசாவும் யாக்கோபுமா? சரி, சந்தோஷம். சரி, ஏசான் நல்லவனா இருந்தான், யாக்கோபு தில்லுமுள்ளு செய்கிறவனா இருந்தான். எத்தன், யாக்கோபு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? எத்தன். அவன் தில்லுமுள்ளு செய்கிற ஒருவனா இருந்தான். ஆனால் கர்த்தர் நல்லவனை தெரிந்து கொண்டாரா? தில்லுமுள்ளு செய்கிறவனை தான் தெரிந்து கொண்டான். நாமும் கூட ஒரு காலத்தில் என்னவா இருந்தோம்? எத்தர்களாக தான் இருந்தோம். நீங்கள் நினைப்பீங்க, நேர் வேணா எத்தனா இருக்கலாம், நான் அப்படி இல்லை, நான் பரிசுத்தவாட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படின்னா உங்களை தேவன் என்ன ஆக்க முடியாது? இஸ்ரவேலை ஆக்க முடியாது. ஏசாவை கர்த்தர் விட்டுட்டார். ஆனால் அவன் தான் நல்லவன். தகப்பனுக்கு இறைச்சி வேட்டையாடி புசிக்க கொடுத்தான். யாக்கோபு பயிற்றங்கூழ கொடுத்து சேஷ்ட புத்திர பாகத்தை தன் சகோதரனிடத்தில் வாங்கி கொண்ட ஏமாற்றுக்காரன். இங்கேயும் ஏமாற்றினான் சகோதரனை, அங்கே போனால் மாமா வீட்டிலையும் ஏமாத்தினான். இந்த குச்சிகளை நினைச்சுதான் அந்த தலைகளெல்லாம் எடுத்து போட்டு புள்ளிகள் வரக்கூடிய அந்த ஆடுகள் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? அங்கேயும் ஒரு ஏமாத்து வேலையை பண்ணுறான். இங்கேயும் சகோதரனையும் ஏமாத்துறான், மாமனாரையும் ஏமாத்துறான், எல்லாத்தையும் ஏமாத்துற ஒரு ஏமாத்து பேர் வழி. ஆனால் தேவன் அவனைத்தான் தெரிந்து கொண்டான். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அது அனாதிபூர்வமானது என்று பைபிள் சொல்லு. அதனால நம்முடைய நல்ல ஜீவியம் நம்ம ஒரு நாளும் தேவன் தெரிந்து கொள்வதற்கு பயன்படாது. பிரியமானவர்களே, நாம் யாருமே நல்லவர்கள் அல்ல. ஆமே, நாம் எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போறவர்களாக இருந்தோம். ஆனால் அவர் பாவிகளை ரட்சிக்கவே இயேசு உலகத்தில் வந்தார். ஆமே, அவனமாக தேவன் என்ன செய்தார் என்றால்,
நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்பதாகவும் பைபிள் சொல்லும். ஆனா அந்த யாக்கோபை தான் கர்த்தர் என்ன செய்தார்னா இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றினார். இனிமேல் உன் பேர் யாக்கோபு அல்ல, உன் பேர் என்ன இருக்கும்? இஸ்ரவேல் என்று இருக்கும். இஸ்ரவேல் என்ற ஒரு வார்த்தைக்கு ராஜகுமாரன் என்று அர்த்தமாம். இஸ்ரவேல் என்ற வார்த்தை என்னதுங்க? அப்ப அந்த வம்சத்துல கவனிக்கணும், இந்த யாக்கோபனுடைய வம்சத்துல வரக்கூடியவர்கள் தான் உண்மையான இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் அல்ல. அந்த ஈசாக்கின் இடத்துல சந்ததி விளங்கி யாக்கோபனுடைய வம்சத்துல வர்றாங்க, அதுதான் இஸ்ரவேலர். யாக்கோபுக்கு கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார். அந்த வம்சத்துல வரக்கூடியவங்க தான் இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. அதனால எல்லாரும் இஸ்ரவேலர்கள் நம்ம கொண்டு வர முடியாது. இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல. புரியுதா? ஆமென். அது ஈசாக்கின் இடத்திலிருந்து வரக்கூடிய சந்ததி மட்டும்தாங்க இஸ்ரவேல். யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலமாக்கி 12 கோத்திரமா மாத்தினார். ஏசாவின் இடத்துல அல்ல. ஆமென். ஏசாவின் இடத்துல அல்ல, கேத்துரோளுடைய பிள்ளைகள் இடத்துல அல்ல, இஸ்மவேல் இடத்துல அல்ல, ஈசாக்கினுடைய பிள்ளைகளாகிய யாக்கோபின் இடத்துல 12 கோத்திரங்களை தேவன் உண்டு பண்ணி, இந்த 12 கோத்திரங்களில் தான் 12,000 வீதம் 1,44,000 பேரை கர்த்தர் முன்குறித்தார். நல்ல கவனிக்கணும். யாக்கோபின் சகோதரனாகிய ஏசாவை விட்டுட்டார், இஸ்மவேலை விட்டுட்டார். அவனும் ஆபிரகாமை வித்துதான். கேத்துரோளுடைய பிள்ளைகளும் ஆபிரகாமுடைய வித்து தான், அதே விட்டுட்டார். ஆனா கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். அவன் மூலமாக 12 கோத்திரங்கள். அந்த 12 கோத்திரத்துல தான் 1,44,000 பேர் அவர்கள் உபத்திரவ காலத்திலே, அந்திகிறிஸ்துவின் ஆட்சியின் காலத்திலே மோசேயும் எலியாவையும் தோன்றி தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை பிரசங்கித்து அப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஈசாக்கின் இடத்துல ஒரு சந்ததி வழங்கும். ஆமென். அதே போல புறஜாதிகளை எடுத்துக்கிடுங்க. புறஜாதி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மனவாட்டி அல்ல. புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் சொன்ன மாதிரி புறஜாதி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மனவாட்டி அல்ல. மனவாட்டி யார்? தேவன். அப்போஸ்தலர் 15:14 சொல்லுகிறது, தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்கு, பாருங்க என்ன நாமம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. அதுதான் மனவாட்டி. பாத்தீங்களா? அந்த 12 கோத்திரத்திலிருந்து மனவாட்டி இஸ்ரவேலை தெரிந்து கொண்டது. மனவாட்டி யாரு? எல்லா கிறிஸ்தவர்களுமா மனவாட்டி? எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுதல போக போறாங்க? இல்ல. புறஜாதியிலிருந்து தமது நாமத்திற்காக, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்காக நீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் பட்ட பேரில் ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டு நீங்க மனவாட்டி என்று உரிமை கோர முடியாது. அது ஸ்தாபன போதகம். ஆமென். அதுல இருக்கிற தவறான போதகத்தை பின்பற்றி கொண்டு ஒரு ஸ்தாபனத்தின் அங்கத்தினராக இருந்து கொண்டு நீங்கள் மனவாட்டியாக இருக்கவே முடியாது. மனவாட்டி பாவம் மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை தரித்தவர்களாக இருக்கிறார்கள். உங்களில் கிறிஸ்துக்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று கலாத்தியர் 3:27 சொல்லுங்க. அப்ப நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றவங்க தாங்க மனவாட்டிங்கிற ஸ்தானத்துக்கு வர்றாங்க. ஸ்தாபனத்தில் உள்ள பெந்தகோஸ்தினர், எல்லா பெந்தகோஸ்தினரும் எடுத்துக்கொள்ளப்படுதலை இழந்து போகிற ஒரு நேரம் வரப்போகுது. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவங்க ஒருவேளை எந்த பெந்தகோஸ்தையா இருக்கலாம். சரி, கவனிங்க. இப்ப நாம போகலாம். ஆகையால் பிரியமானவர்களே, தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. பாருங்க, பவுல் அழகா சொல்றாரு, எல்லாரும் இஸ்ரவேல் கிடையாது. அது சரிதானா? அப்படியானால் அங்கே இருந்த யூதர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல. அவர்கள் எல்லாரும் அதுவாக இருக்கவில்லை. அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி யாரானாலும் அது அவர்களை இஸ்ரவேலர்களாக ஆக்கி விடுவதில்லை. இப்பொழுது கவனிங்கள் சகோதரன் பிரணாமே, நீர் எதை அடையாளமாக படித்துக் கொண்டிருக்கிறேன்? நான் கிறிஸ்துவை முன்னடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல.
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. சர்ச்சைக்கு போகிறவர்கள்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. நல்லா கவனிக்கணும். இது ஒரு பெரிய ஏமாற்றம். சௌரன் பிரணாம் சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவன், அதாவது ஒரு பாவி மரித்து நரகத்துக்கு போனா அவன் ஆச்சரியப்பட மாட்டானா. ஏன்னா நான் செய்த பாவத்துக்கு இது சரியான தண்டனை தான் சொல்லுவான். ஆனா ஒரு கிறிஸ்தவன் நரகத்துக்கு போனவரை நான் எப்படி இங்க வர முடியும்? நான் ஒழுங்கா சர்ச்சைக்கு போவேன், காணிக்க கொடுப்பேன், தசமாவும் கொடுப்பேன், எல்லாவற்றையும் பண்டிகை கொண்டாடுவேன், எல்லாம் செய்தேன், நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாதுன்னு அவனுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கும். ஏன்னு சொன்னா அவன் காலத்துக்குரிய செய்தியையும் அது அந்த விசுவாசத்துல இல்லாத பட்சத்துல அவன் அங்க போய் சேர்ந்தான். தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்றாரு, நரகம் என்பது பிசாசுக்காகவும் அப்படி தூதர்களுக்காகவும் தான் ஆயத்தமாக்கப்பட்டதான். ஒரு கிறிஸ்தவன் அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கிறிஸ்தவன் என்ன செய்யறான்? வார்த்தையை நிராகரித்து விட்டு அவன் அங்கு தானாவே போய்விடுகிறான். அவன் தான் ஏமாற்றம் அடைவான். ஒரு பாவி என்ன செய்ய மாட்டான்? ஏமாற்றம் அடைய மாட்டான் என்று கூறுகிறார். கவனிங்க. ஆகையால் கிறிஸ்துவை அறிக்கைப்படுகிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. சபைக்கு போகிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. அல்ல கவனிங்க. சபைக்கு போகிறவர்கள்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆபிரகாமுடைய சந்ததி எல்லாரும் வாக்கு தத்தத்தை கொண்டு இருக்கவில்லை. இல்லை, அது ஒரு தெரிந்து கொள்ளுதலாக இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அது வாக்கு தத்தமாக இருந்தது. அந்த வாக்கு தத்தமானது ஆபிரகாமுக்கு முன்னரே சொல்லப்பட்டது. தேவனுடைய தெரிந்து கொள்ளதானது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்ட ஒன்று. தேவன் ஆபிரகாமை அழைப்பார் என்பது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. உங்களை தேவன் ரட்சிக்கிறது என்பது உலக தோற்றத்துக்கு முன்பாக தீர்மானிக்கப்பட்டது. என்னை இந்த கனமான ஊழியத்துக்கு செய்வதற்காக முன்குறித்து என்னை அழைத்தது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருந்தது. ஆமென். அது எல்லாமே தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக அதை செய்கிறார். ஆபிரகாமே அப்படித்தான் செய்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அப்படியே செய்கிறார். ஆமென். பாருங்கள், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஆனது உலக தோற்றத்துக்கு முன்பே முன்குறிக்கப்பட்டது. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் அவர்கள் பிள்ளைகள் அல்லவே. பாருங்க, அவர்கள் இஸ்மவேலோ கேத்துராள் பிள்ளைகளோ அல்லது மற்றவர்களோ ஆபிரகாமுடைய வித்துக்களாக சந்ததியாக இருந்தாலும் அவங்க யாரு கிடையாது, அவருடைய பிள்ளைகள் அல்ல. அந்த பிள்ளைகள் யாரு தெரியுமா? ஆபிரகாமுடைய பிள்ளைகள்னு சொல்லும் போது விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 3 நாம் வாசித்தோமே. ஆமென். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. மற்ற யூதர்களிடத்தில் அல்ல, ஆனால் ஈசாக்கினிடத்தில், ஈசாக்கு வழியாகத்தான் இயேசு வருகிறார். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் எங்க என்ன சொல்லி இருக்கு? வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். நல்ல கவனிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் அப்படியே சகோதரரையும் இந்த வம்ச வரலாறு நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. அப்ப ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். அந்த சந்ததியில தாங்க இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆமென். அப்படின்னா அந்த வாக்குத்தத்தை உள்ளவங்க தான் இஸ்ரவேலர். அவர்கள் தான் உண்மையான யூதர்கள். அவர்களில் 1,40,000 பேர் தான் முன்குறிக்கப்பட்டு உபத்திர காலத்துல ரட்சிக்கப்படுவார்கள். அதே போல தேவன் புறஜாதிகளிலும் அவருடைய நாமத்துக்கென்று முன்குறித்து தெரிந்து கொண்ட தம்முடைய மனவாட்டியை அவர் கண்டுபிடித்து அவர் ரட்சிக்கிறார். ஆமென். இது எந்த நிபந்தனையும் கிடையாது. நீங்க நல்லவன் கெட்டவன், நான் நல்ல நன்மை செய்கிறவன், அதெல்லாம் தேவன் பார்க்கல. அவருடைய முன்குறித்தல் என்ற அடிப்படையில தான் நம்மை அழைக்கிறார். அதுதான் ஆபிரகாமின் சந்ததி. அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். பாருங்கள், கலாத்தியர் 3:19 என்று நினைக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 3:19.
16 ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை சந்ததிகளுக்குன்னு சொல்லல. உன் சந்ததிக்கு என்று ஆ, உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி சந்ததி என்று ஒருவனை குறித்து தான் சொல்லி இருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்து. கிறிஸ்துவில் ஆபிரகாமுடைய குமாரனாக ஈசாக்கின் மூலமாக அந்த மாம்சத்துக்குரிய சந்ததி வந்து தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அது ஆவிக்குரிய ஒரு சந்ததி. ஆமென். அதே போல நாம யாருங்க? ஆபிரகாமுக்கு நமக்கு என்ன தொடர்பு? ஆவிக்குரிய ஒரு சந்ததி. நாம நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மாம்சத்துக்குரிய சந்ததி இல்ல. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகள் என்று சொல்லாமல் சந்ததி என்று ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே. கிறிஸ்துவிலிருந்து ஆவிக்குரிய சந்ததி வந்திருக்கிறது. அப்படியானால் நாம் எல்லாரும் ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிறோம். புரிகிறதா? ஆகிய ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிறதுனால கலாத்தியர் 3:14 இப்படி சொல்லுகிறது. கலாத்தியர் 3:14 ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கும் வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால். கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வர முடியுமாகவும். அது எல்லாருக்கும் இல்ல, புறஜாதிகள் எல்லாருக்கும் இல்ல. அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். யோவான் சுவிசேஷம் 1:12 இப்படி சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? அந்த நாமத்தை விசுவாசிக்கணும். நீ நாமத்தை விசுவாசிக்காம பிதா குமாரன் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளே கிடையாது. அவருடைய நாமத்தின் மேல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதுதான் நீங்க சொல்லியிருக்கு. ஆபிரகாம் கொண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படி ஆயிற்று. அப்ப அதே ஆசீர்வாதம் ஆபிரகாமை தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தாரோ, என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாலோ அது நமக்கு பொருந்தும். அப்படியே விசுவாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு அப்படியே கொட்டி கிடக்குது. ஆமென். புரிஞ்சுக்கிடுங்க. சரி, போங்க, நம்ம முடிப்போம். நம்முடைய டைம் ஆயிடுச்சு. 2வது பாகத்தை நம்ம முழுமையா முடிக்க முடியாது. ஆபிரகாமுடைய சந்ததி அவர் கிறிஸ்துவாக இருக்கார். அப்படியானால் அது முதலில் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்தது. இனச்சேர்க்கையின் மூலமாக வந்த சந்ததி அல்ல, அது தேவனால் எண்ணப்பட்ட அவருடைய விசுவாசமாக இருந்தது. நமக்குள் இருக்கும் விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் போது அது நம்மை ஆபிரகாமின் சந்ததியாக கொண்டு வருகிறது. கிறிஸ்துனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அதுதான் ஞானஸ்நானம். ரோமர் 6 ஞானஸ்நானத்தினாலே நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்படுறது. அப்படினால கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் பொழுது அது நம்மை எங்க கொண்டு வருகிறது? ஆபிரகாமின் சந்ததியாக உறுதிப்படுத்துகிறது. ஆமென். ஆபிரகாமுடைய விசுவாசத்திற்கான ஒரு வாக்குத்தத்த முத்திரையாக அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். அதுதான் அடையாளம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் எல்லா கற்பந்திறந்து பிறக்கும் சகல ஆண்மகன்களுக்கும் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும். அது ஒரு அடையாளம். ஆமென். இப்பொழுது அவன் விருத்த சேதனம் பண்ணப்படுகையில் அவன் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அவன் விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு முன்பே வாக்குத்தத்தத்தை பெற்றுவிட்டான். புரியுதா உங்களுக்கு? விருத்த சேதனங்கிறது ஒரு அடையாளம், ஒரு உடன்படிக்கை. ஆனா அவன் விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு முன்பாகவே தேவன் அவனை முன்குறித்தார். தேவன் அவனை விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு முன்பே வாக்குத்தத்தத்தை பெற்றுவிட்டான்.
நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டோம். புரிகிறதா? அல்லேலூயா. ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே அதை உங்களுக்கு கூறும். அவன் விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு முன்பே வாக்குத்தத்தத்தை பெற்றான். பிறகு தன்னுடைய விசுவாச கீழ்ப்படுதலுக்கான ஒரு முத்திரையாக அவனுக்கு விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது. அவர் நல்லது 2 வாரங்களில் 20,000 மனமாற்றங்களை நாங்கள் கொண்டிருந்தோம். அவர்களால் 20 பேரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறினார். பாருங்கள், ஒரு தேவனுடைய மகத்தான ஊழியக்காரர்கள் 2 வாரத்தில் 20,000 பேர் சபைக்கு வந்துட்டாங்க. 20,000 பேர் அவ்வளவு பெரிய கூட்டம். ஆனால் 20 பேரை கூட எத்தனை அவர்களால் 20 பேரை கூட காண முடியல. 2 வாரங்களுக்குள்ளாக 20,000 மனமாற்றங்களை நான் கொண்டிருந்தோன்னு சொன்னாங்க. கடைசியில் 20 பேரை கூட காண முடியல. நான் அவர்கள் மனமாற்றம் அடைந்திருக்கவில்லை என்றேன். ஆமென். நீங்க பாருங்க, நம்ம சபையில கூட நிறைய பேர் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. சபைக்கு வருவாங்க, போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா மனமாற்றம் அடைந்திருக்காங்கன்னா கஷ்டம். ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க, பாவம் மன்னிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அங்க என்ன இருக்குது? மனமாற்றம் அடைந்திருக்கிறார்களா, மறுபடியும் பிறந்திருக்கிறார்களா என்றால் அதுதான் இல்லை. சபையில சண்டைகள், பிரிவினைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதையே செய்து கொண்டிருப்பார்கள் காலம் முழுவதும். ஒரு மாற்றமும் அவர்களுக்கு இருக்காது. அதைத்தான் தீர்க்கதரிசிங்க என்ன சொல்றாருன்னா, அவர்கள் என்ன செய்யல? மனமாற்றம் அடைந்திருக்கவில்லை. அவர்கள் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். பாவமன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானமும் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் மனமாற்றம் அடையவில்லை. அதனால தான் அவர்கள் என்ன செய்றாங்க? பின்மாற்றம் அடைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, நான் இன்னுமாக அவர்கள் மனமாற்றம் அடையவில்லை என்றேன். அது சரியே. மட்டுமாக நீங்கள் மனமாற்றம் அடையவில்லை. மனமாற்றம் என்பதற்கு மாற்றப்படுதல் என்று அர்த்தம். அல்லேலூயா. பேதுரு கர்த்தர் பேரில் விசுவாசம் வைத்திருந்தான். அவன் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருந்தான். வியாதியஸ்தரை சுகப்படுத்தவும், பிசாசுகளை துரத்தவும், மரித்தோரை உயிர்ப்பிக்கவும் அவனுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின இரவு இயேசு அவனிடம், நீ மனமாற்றம் அடைந்த பின்பு அல்லது நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்து. இவை எல்லாவற்றையும் பெற்றிருந்தவன். ஆனால் இயேசுவை மறுதலித்தான். சேவல் கூவுறதுக்கு 3 முறை மறுதலித்தது மட்டும் இல்லை, இயேசு சொல்லிட்டார், நீ இன்னும் குணப்படலை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ இன்னும் மனமாற்றம் அடையவில்லை. இன்னைக்கு அநேகர் ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு வருவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் இன்னும் மனமாற்றம் வந்திருக்குதா? கோபங்கள், வைராக்கியங்கள், பிடிவாதங்கள் எல்லாமே உள்ள இருக்கு. அப்போ மனமாற்றம் என்னல்ல ஆகல. அதைத்தான் சொல்றாரு, நீ மனமாற்றம் அடைந்த பின்பு. பேதுரு அதுல ஒரு நபர். அவர் என்னெல்லாம் பெற்றிருந்தா பாருங்க. அவர் பாருங்க, பேதுரு அவன் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருந்தான். வியாதியஸ்தரை சுகப்படுத்தவும், பிசாசுகளை துரத்தவும், மரித்தோரை உயிர்ப்பிக்கவும் அவனுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லாமே அவனிடத்துல இருக்கு. இயேசு சிலுவையில் அறியப்படுவதற்கு முந்தின இரவு இயேசு அவனிடம், நீ மனமாற்றம் அடைந்த பின்பு அல்லது நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்து என்றார். இதுதான் இன்னைக்கு நிலைமை. கிறிஸ்தவருடைய நிலைமை என்ன? சாப்பிடுறதுக்காரங்க ஞானஸ்தானத்தையே தவறு. ஆனால் நம்ம ஆட்கள் ஞானஸ்தானம் பெற்றிருப்பாங்க, ஆனால் மனமாற்றம் அடைந்திருக்க மாட்டாங்க. ஆமென். அதைத்தான் நிக்கேதேயுவிடம் இயேசு சொன்னார், நீ மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். பாருங்க, இருவருமே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தனர். மனமாற்றம் அடைந்திருக்கவில்லை. அது வேத வாக்கியமாக உள்ளது. ஓ, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தானா? ஆமையா. யோவான் 17:14, பிதாவே சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தப்படுத்தும். தகுதியற்ற ஒரு பாத்திரத்தில் அவர் அந்த ஆவியை வைப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர்கள் வெளியே சென்று பிசாசுகளை துரத்தி திரும்பி வந்து சத்தமிட்டார்கள். சரி மெத்தடிஸ்டுகளே, அவர்கள் திரும்பி வந்து சத்தமிட்டு தேவனை துதித்து, ஓ பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகின்றன என்று கூறினார்கள். ஆமென். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அவர் பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆமென்.
பாருங்க, தீர்க்க சொல்றாரு, யூதாசுடைய பெயர் கூட பரலோகத்தில் எழுதியிருந்தான். அவருடைய அந்த ஜீவ புஸ்தகத்தில் ஒரு பகுதி கிறுக்கப்படாதவருடைய பெயர். ஜீவ புஸ்தகத்தில் 2 பாகம் இருக்கு. ஒன்று எழுதப்பட்டு பெயர் எழுதப்பட்டு கிறுக்கப்படுதல், இன்னொரு இடத்துல பெயர் எழுதப்பட்டு ஒருபோதும் கிறுக்கப்படாத ஒரு பெயர் இருக்கிறார். பாருங்க, மோசேயினிடத்துல தேவனிடத்துல சொன்னான், தேவனே என்னுடைய பெயரை உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும்னு சொன்னான். தெரியுமா? பைபிள் வாசிக்கிறீங்களா? ஆனா தேவன் அதை செவி சாய்க்கல. ஏன்னா அவன் கிறுக்கப்படாத ஒரு இடத்துல அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. யூதாசுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது, ஆனா கிறுக்கி போட போகிற பகுதியில் எழுதியிருந்தது. ஆனால் தேவன் அவன் பெயரை கிறுக்கி போட்டான். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இதெல்லாம் தேவன் செய்கிற காரியமே தவிர நாம் செய்கிற காரியம் அல்ல. நாம் விசுவாசத்தில் முன்னேறி செல்வோம். யூதாஸ் அவர்களோடு இருந்தான், அது சரிதானா? யூதாஸ் குட்டையிலிருந்து ஒரு பெரிய வாத்தாக இருந்தான். அவனும் கூட சத்தமிட்டான், கலிகூர்ந்தான். சபையானது பெந்தெகோஸ்தே வரைக்கும் வருவது மட்டுமாக அவன் சபை பின்தொடர்ந்து வந்தான். ஆனால் அது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பெந்தெகோஸ்தேக்கு வந்தபோது அவன் அதை புறக்கணித்து இயேசுவை காட்டி கொடுத்தான் யூதாஸ். ஆமென். அதுதான் அந்தி கிறிஸ்து. பாத்தீங்களா? அதுதான் என்னங்க? அந்தி கிறிஸ்து. இன்றும் அந்த ஆவியானது தொடர்ந்து வந்து விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதலையும் மற்றும் எல்லாவற்றையும் போதித்து சரியாக பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்துக்கு வந்து அப்போது அதனுடைய நிறத்தை காண்பிக்கிறது. அது சரியே. ஆமென். நாம் இதோடு நிறுத்திக் கொள்வோம். 125வது பேராவிலிருந்து நாம் நாளைய தினம் பார்க்க போகிறோம். நாளைக்கு இஸ்ரவேலும் சபையும் 3வது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசிரியப்பாராக. யாவரும் எழுந்து நிற்போம். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். கடைசியாக நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் தாமே இஸ்ரவேலரை முன்குறித்து தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல. அது மாதிரி சர்ச்சுக்கு போறவங்கெல்லாம் கிறிஸ்தவங்கள் அல்ல, பைபிள் வாசிக்கிறவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க அல்ல, ஜெபிக்கிறவங்கெல்லாம் கிறிஸ்தவங்கள் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவ நாமம் என்ற ஒன்றை ஏற்றுக்கொள்ளும். பாருங்கள், ஆபிரகாம் பெத்தேலுக்கு போய் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் பாருங்களா? ஆபிரகாமுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஆபிரகாம் எதை தொழுது கொண்டான்? கர்த்தருடைய நாமத்தை தெரிந்து கொண்டான். அவனுடைய வழியாக வந்த ஈசாக்கு, யாக்கோபின் வழியாக வந்த சாலமோன் கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினான். பவுல் ஆலயம், பேதுரு ஆலயம், அந்திரே ஆலயம் அல்ல. சாலமோன் கட்டின ஆலயம் யாருக்கு? கர்த்தருடைய நாமத்துக்கென்று. மனோவா தேவனிடத்தில் கேட்கிறான், கர்த்தாவே, நாம் உம்மை கனம் பண்ணும்படிக்கு உம்முடைய நாமம் என்ன? அவர் சொன்னார், பாருங்க, நான் உம்மை கனம் பண்றதுக்கு என்ன வேணும்? எனக்கு உம்முடைய நாமம் வேணும். இன்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லுகிறோம். அதுதான் தேவனுக்கு கனத்தை கொண்டு வரும். ஆனா அங்கு தேவன் சொல்லுகிறார், நீ என் நாமத்தை கேட்க வேண்டியதானே? என்னுடைய நாமம் அதிசயம். அது ஏசாயா 9:6 இருக்கிறது. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சுவாங்க. பழைய ஏற்பாட்டில் இருந்து எல்லாரும் நாமத்தை தான் ஆராதிச்சாங்க. அதனால தான் பெந்தெகோஸ்தே நாள்ல பேதுரு என்ன பேசுறாரு? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். அப்போ 2:21 கர்த்தருடைய நாமத்தை தொழுதா மட்டும்தான் ரட்சிப்பு. நீ பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி பட்ட பெயர்களையும் அந்த மாதிரி ஆலயத்துக்கும் பேதுரு ஆலயத்துக்கும் இதெல்லாம் போனா உனக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கடைசியாக ஒரு ஏறு பாடலை பாடி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். கர்த்தாவே, நீர் இஸ்ரவேலை மறப்பீரோ?
எப்படிப்பா நான் மறப்பேன் யாக்கோபு, உன்னை எப்படிப்பா கைவிடுவேன் யோசேப்பு. எப்படிப்பா நான் மறப்பேன் யாக்கோபு, உன்னை எப்படிப்பா கைவிடுவேன் யோசேப்பு. உன்னை கைவிட மாட்டேன், விட்டு விலகிட மாட்டேன். உன்னை கைவிட மாட்டேன், விட்டு விலகிட மாட்டேன். எப்படிப்பா நான் மறப்பேன் யாக்கோபு, உன்னை எப்படிப்பா கைவிடுவேன் யோசேப்பு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் நான், யாக்கோபின் தேவன் நான், மாறாதவர். ஆபிரகாமின் தேவன் நான், ஈசாக்கின் தேவன் நான், யாக்கோபின் தேவன் நான், மாறாதவர். நீப்பட்ட வேதனையை மறவேனப்பா, உன்னோட நான் துணையாய் வருவேனப்பா. நீப்பட்ட வேதனையை மறவேனம்மா, உன்னோட நான் துணையாய் வருவேனம்மா. உன்னை கைவிட மாட்டேன், விட்டு விலகிட மாட்டேன். உன்னை கைவிட மாட்டேன், விட்டு விலகிட மாட்டேன். எப்படிப்பா நான் மறப்பேன் யாக்கோபு, உன்னை எப்படிப்பா கைவிடுவேன் யோசேப்பு. செங்கடலே நின்றாலும் யோர்தானும் வந்தாலும் அதிலும் வழி திறக்கும் தேவனானப்பா. செங்கடலே நின்றாலும் யோர்தானும் வந்தாலும் அதிலும் வழி திறக்கும் தேவனானப்பா. உள்ளங்கையில் உன்முகத்தை வரைந்தேனப்பா, உனக்காய் என் உயிரை கொடுத்தேனப்பா. உள்ளங்கையில் உன்முகத்தை வரைந்தேனம்மா, உனக்காய் என் உயிரை கொடுத்தேனம்மா. உன்னை கைவிட மாட்டேன், விட்டு விலகிட மாட்டேன். உன்னை கைவிட மாட்டேன், விட்டு விலகிட மாட்டேன். எப்படிப்பா நான் மறப்பேன் யாக்கோபு, உன்னை எப்படிப்பா கைவிடுவேன் யோசேப்பு. கண்ணீரின் வாழ்க்கையா, கடன்பட்டு தோல்வியா, பூமியில் உயிர் வாழ வழி ஏதும் இல்லையா. கண்ணீரின் வாழ்க்கையா, கடன்பட்டு தோல்வியா, உலகத்தில் உயிர் வாழ வழி ஏதும் இல்லையா. மனிதரின் வார்த்தை உன்னை மனநோக பேசும், என்னுடைய வார்த்தை உன்னை நிறைவாக மாற்றும். மனிதரின் வார்த்தை உன்னை மனநோக பேசும், என்னுடைய வார்த்தை உன்னை நிறைவாக மாற்றும். உன்னை கைவிட மாட்டேன், விட்டு விலகிட மாட்டேன்.
உன்னை கைவிட மாட்டேன், விட்டு விலகிட மாட்டேன். எப்படிப்பா நான் மறப்பேன் யாக்கோபு, உன்னை எப்படிப்பா கைவிடுவேன் யோசேப்பு. எப்படிப்பா நான் மறப்பேன் யாக்கோபு, உன்னை எப்படிப்பா கைவிடுவேன் யோசேப்பு. உன்னை கைவிட மாட்டேன், விட்டு விலகிட மாட்டேன். 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 ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவராக இயேசுவை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பரிசுத்தமான உபவாச நாளிலும் கர்த்தாவே, இந்த சுகமளித்தல் ஆராதனையிலும் உம்முடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே உம்மை துதித்து பாடி ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தவும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, நீர்தாமே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களை முன்குறித்தீர், எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களை அழைத்தீர், எங்களை நீதிமான்களாக்கினீர், எங்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறீர் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. ஆபிரகாமை நிபந்தனை அற்ற விதமாக அவனை அழைத்தீரே, அதே போன்ற ஆண்டவரே அவனுடைய சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அது கடற்கரை மணலத்தனையா இருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அது கர்த்தாவே வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று சொன்னீர். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே, இயேசுக்கு ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் ஆண்டவரே, ஆபிரகாம் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் பிரஜாதிகளாகிய எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாமும் அவருடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் நாங்களும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. இவ்வேளையிலும் ஆண்டவரே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்கிறது. நீர் அப்பொழுது உம்முடைய சிந்தையில் அடிக்கப்படும் பொழுதே எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. எங்களுடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கி விட்டீர் ஆண்டவரே. கர்த்தாவே, வேளையிலும் பலகீனத்தோடு வியாதியோடு ஆண்டவரே பிரச்சனைகளோடு கடன் பிரச்சனைகளோடு குடும்ப பிரச்சனைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே கிருபையாக இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் போராட்டங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்கிறோம். ஒவ்வொருடைய சரீரத்திலையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் கொண்டு வந்த பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் பாய்ந்து சென்று ஆண்டவரே அற்புதமான சுகத்தை கட்டளையிடுவீராக, அற்புதமான விடுதலை கட்டளையிடுவீராக. உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கு என்று சொன்னது போல எல்லா பலவீனங்கள் நீங்கி போகட்டும், எல்லா வியாதிகளையும் நீங்கி போகட்டும், என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த முடியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஏற்கனவே கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து விட்டீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாளை தினத்தில் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வீட்டில் ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறும்படி கர்த்தர் எங்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். அது வரைக்கும் தேவனுடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்தட்டும். சகல துதி கனமகிமை யாவற்றை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.